ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரடா இங்கே நிற்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. நானும் என் கணவர்னு தான் நிற்கிறேன், வேறு யாரும் இல்லை. ஆமாங்க, எம்எஸ் சேனல்காரியே தான் நிற்கிறேன். இது எந்த இடம் ஞாபகம் உங்களுக்கெல்லாம் இருக்கா? இந்த இடம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. ஆமாங்க, சூப்பரான இடம், வேறு லெவல். பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வரணும். ஃபுல்லாக பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. இல்லாட்டி நீங்களே எனக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இது இந்த பாட்டு இடம் தானே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆமாங்க, வேறு எங்கே, நம்ம கேரளா தான் நிறைய பிளேஸ் இருக்குது. நம்மளுக்கு தான் தெரியுது இல்லைங்க, வேறு லெவல் பிளேஸ் எல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆமாங்க, நிறைய சுற்றி பார்க்குறக்கு. ஆமாம், நான் என்ன அங்கே போய் பார்த்தேன் கேரளாலேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஞாபகம் ஆசையெல்லாம் வரும்னு நினச்சேன். டக்குன்னு வராது, அது உண்மை தான். ஃபுல்லாக பார்த்தா கூட சரி இந்த இடம்னு சொல்லலாம். எந்த இடம் சொல்லவா? பூ பார்த்தோன்னா பூக்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும். ஆமாங்க, அந்த ஆசையெல்லாம் தீர்த்துக்கலாம். பூ எங்கெங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் நின்று ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபோஸ் கொடுத்துட்டு வர்றதான் நம்ம பழக்கம். ஆமாம், எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லவா? கேரளா. நம்ம அரவிந்த் சாமி சுஸ்மிதாசனும் ஒரு பாட்டு, அது என்ன பாட்டுன்னு, நல்ல ஃபேவரட்டான பாட்டு, ஹிட்டான பாட்டு, சூப்பரான பாட்டு. ஆமாம், அந்த படத்தை பார்த்தா அரவிந்த் சாமி இன்ன வரைக்கும் சொல்லுவோம், அரவிந்த் சாமின்னு. ஆமாங்க, உங்களுக்கு அந்த இடத்த பார்த்தோன்னே ஞாபகம் வரும்னு தான் எனக்கும் ஆசை. அது ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஃபுல்லாக நீங்கள் பார்க்காதங்காட்டிக்கும் உங்களுக்கு ஞாபகம் வரலன்னு நினைக்கிறேன். நானே அங்கே பாருங்கள், அந்த கோபுரம் அந்த காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அது தெரியாது, அதனால் நானே சொல்லிடுறேன். நீங்களாம் கேட்குறக்குள்ள நானே சொல்லிடுறேன், திட்டுறக்குள்ள. உங்களுக்கு மட்டும் தெரியுது, எனக்கு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு நினைப்பீங்க. நல்லா பச்சை பசுமையாக இருக்குது பாருங்கள், சூப்பர். ஃபோட்டோ ஷூட்டிங் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு 2 ஃபேமிலி அந்த மாதிரி ஜாயிண்ட்டாக போனாலும் சூப்பரான இடம் தாங்க, நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம். நாங்கள் முதல் ஆளாக போனங்காட்டி கடையெல்லாம் திறக்கலை. ஆமாம், நாங்கள் தான் போய் இந்த கோட்டையை ஓப்பன் பண்ணி வச்சோம், முதல் டிக்கெட்டு, அதனால கடையெல்லாம் திறக்கலை. ஆமாங்க, இது நம்ம மும்பை படம் இருக்கு இல்லையா, மும்பை படம், அரவிந்த் சாமி சுஸ்மிதாசன் அவங்களும் உயிரே பாட்டு ஞாபகம் இருக்குன்னா, உயிரே வந்து என்னோடு கலந்து விடு, உறவே வந்து என்னோடு கலந்து விடு. அந்த பாட்டு எடுத்த இடம் தான் இந்த இடம். எனக்கே போய் ஷாக் ஆகிட்டேன். ஆமாம், இந்த இடம்லாம் நான் மும்பையில் தான் இருக்கும்னு நினச்சிட்டேன், ஆனால் கேரளாவில் தாங்க இருக்குது இந்த இடம்லாம். உயிரே சாங் பாட்டு எடுத்த இடம் இதுதான். நாங்கள் போன தீபாவளி லீவுக்கு தான் போனோம், சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் தான் தெரியாது எங்களுக்கு, தெரியாமையே போனோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த இடம் இங்கே இருக்குன்னு எங்களுக்கே தெரியும். உயிரே பாட்டு இங்கே தான் எடுத்தாங்கன்னே தெரியும். ஆமாங்க, தெரிஞ்சு இதெல்லாம் அந்த கோபுரம் பாருங்கள், அங்கே பாருங்கள், நான் போகிற வழியில் தெரியுதா. இதே மாதிரி 2-3 இருக்குது இந்த இடத்துல. இந்த ஒரு இது மட்டும் இல்லை, இதே இடத்துல 2-3 இருக்குது. சூப்பரப்பா, தண்ணி சூப்பர், அருவி. அப்புறம் சுற்றி இடத்துல நல்லா இருக்குதுங்க. ஆமாம், நல்ல பிளேஸு, சூப்பரான இடம். நடக்கணும், ஆனால் கொஞ்சம் நடக்கணும், அது வேணால் நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கொஞ்சம் நடந்தால் சரியாக இருக்கும். நடக்கிற சோம்பேறித்தனப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. போக போயிட்டே இருக்குது. இதே மாதிரி 2-3 இருக்குது. உயிரே ஷாங்கில் ஓடி வருவாங்க சுஸ்மிதாசன், அந்த மாதிரி எல்லாம் இடம். நான் மும்பையில் தான் நிஜமாலுமே நினச்சேன், ஆனால் நம்ம கேரளாலங்கிறப்போ ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது. நம்ம பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்குது. நம்ம கேரளா சைடு தான் இருக்குது. ஏன்னா மும்பை நம்ம பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டே இருந்தோம், நானே அப்படி தான் நினச்சேன். ஆமாங்க, இது நம்ம ஊரில் இருக்கிறப்ப பார்த்துடலாம் நம்ம. ஓகேங்களா, ஸ்கூல் லீவ் கிடச்சோன்னா ஓடுறீங்க, எங்கே கேரளாவுக்கு ஓடுறீங்க. நாங்கள் மேப் போட்டு தான் போனோம். இதுக்கு பேரும் கூட என்னமோ சொன்னாங்களேங்க. ஆமாங்க, அது முன்னாடி போர்டும் கூட காமிச்சிருப்பேன், நான் காட்டிலேயே பார்க்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான பிளேஸுங்க, சூப்பர் சொல்லிக்கிட்டே போகலாம். நாங்கள் 2 பேர் ஜோடியாக நிற்கிறேன். அந்த பாட்டம் அதுக்குன்னு
அந்த பாட்டு தான் ஞாபகம்னு வருது. சூப்பரான இடங்க, வேறு லெவல், வேறு லெவலுங்க. கண்டிப்பாக பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணின்னு ஒரு 2-3 ஃபேமிலி ஜாலியாக போகலாம். ஆமாம், கொடுத்து வச்சவங்க போகலாம். ஃபேமிலியாக போனால் இன்னும் ஜாலியாக இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக போங்க, கேரளாவுக்கு போங்க. போயிட்டு எனக்கு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு. ஏன்னா நான் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன், ஒருத்தருக்கு பிடிக்கல, ஒருத்தருக்கு பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும், எனக்கு தெரியும். இந்த இடம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக கேரளா போனால் இந்த ஏரியாவுக்கு போயிட்டு வாங்க. நம்ம உயிரே பாட்டு எடுத்த இடத்துக்கு போயிட்டாங்க. சூப்பர், வேறு லெவல். ஆமாங்க, நம்ம எல்லோரும் மும்பைன்னு நினச்சதை இங்கே கேரளாவில் தான் எடுத்திருக்காங்க அந்த பாட்டு. கண்டிப்பாக அனைவரும் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லா இல்லாட்டின்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், நான் பார்த்ததை. ஏன்னா நீங்கள் அந்த சைடெல்லாம் கேரளா ட்ரிப்பு போகிறவங்க கண்டிப்பாக நீங்களாம் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆமாங்க, வெயில் தாங்க முடியல. காரு கோயம்புத்தூர் கிளம்பி கரெக்டாக அங்கே தான் போய் இறங்கணும், வேறு எங்கேயுமே இறங்கலை. அதனால் அவ்வளோ மூஞ்சி சோர்வாக தான் இருக்கும், ஒன்றுமே சாப்பிடல, கடையெல்லாம் திறக்கல. ஆமாங்க, சூப்பரான இடம். போயிட்டு வாங்க, கண்டிப்பாக கேரளா போயிட்டு வாங்க.